என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்பட்டிருக்கிறது ஏன் என்பது பற்றி நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஒரே நிலையில் ஒரு 7-8 மணி நேரம் அப்படியே படுத்திருக்கோம். அப்படியே நாடி நரம்புலாம் விரைப்பாயிரும். எழுந்திருக்கிறதுக்கே, பெட்டை விட்டு எழுந்திருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பிள்ளைகளை எழுப்பி விடுவோம், திரும்ப போய் படுத்துக்கிடுவோம். ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாதனால. எழுந்து குளித்து விட்டாலே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் ஆசனம் பண்ணும்போது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சுன்னா எல்லா பாகத்துக்கும் சர்க்குலேஷன் கரெக்டாக போகும். நான் சுறுசுறுப்பாக அன்றைக்கி பூராமே நல்ல வேலை பார்க்கலான்னு அர்த்தம். அந்த நிலையில் பாருங்கள், நமக்கு 2 பாருங்கள், நாராயணன் 6 வயது, 2nd ஸ்டாண்டர்ட், குருகுலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறான். அனுப்பிரியா 14 வயசு, 9th ஸ்டாண்டர்டு, கோலப்பெருமாள் பள்ளியில் படிக்கிறான், அரும்பாக்கத்தில். இவங்க 2 பேருமே அர்த்த ராஜ கபோடாசனத்தை பண்ண போகிறார்கள். பாருங்கள், 14 வயசு 6 வயசு 2ம் ஒரே ஆசனத்தை போடுது. பாருங்கள், அப்போ வயது ஆசனம் செய்வதற்கு வயசு ஒரு தடையாக கிடையாது. எந்த வயசுலையும் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும், ஆசனத்தை முழுமையாக பண்ணணும்னே இல்லை, அதுக்கு முயற்சி பண்ணாலே உங்களுக்கு பலன் வந்துடும். இப்படி குனியணுன்னா நீங்கள் எந்த அளவுக்கு குனிஞ்சாலும், இப்படி குனிஞ்சு தரையை தொட்டாலும் ஒரே எஃபெக்ட் தான். மனுஷன் முன்னாலேயும் குனியறதில்லை, பின்னாலேயும் குனியறதில்லை, பக்கவாட்டிலையும் குனியறதில்லை. அதனால தான் நமக்கு வியாதிகள் சீக்கிரம் வந்துடுது, வயோதிகம் சீக்கிரம் வந்துடுது. ஆகவே இந்த குழந்தைகள் செய்ய போகிற சின்ன சின்ன ஆசனங்களை எந்த வயதிலும் நீங்கள் காலையிலும் மாலையிலும் பழகினால் நோய் என்பதே உங்களுக்கு வராது. நீங்கள் நினைத்த காலம் வரைக்கும் வாழலாம். அதுதான் உண்மை. அந்த நிலையில் என்னுடைய சீடர்கள் இப்பொழுது ராஜ கபோடாசனத்தை செய்ய போகிறார்கள். நீங்கள் அப்படியே குப்புறப்படுங்க, பத்மாசனத்தை கலைத்து விட்டு. முழுமையாக செய்கிறார்கள். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். கையை நேரே வை, தலையில் வச்சிரு, தலையில் காலை. ராஜ கபோடாசனம் முழுமையாக செய்கிறார்கள். முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, நெஞ்சு விரியப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது. எத்தனை உறுப்புகள் இதில் வேலை செய்கிறது என்பதை பாருங்கள். இது என்ன ராஜ கபோடாசனம் என்று எப்படி பேர் வைத்தார்கள் என்பதை பற்றி நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கின்றேன். ஏனென்று கேட்டால், இந்த ஆசன ஸ்டேஜு தலைவை, இந்த ஆசனம் இப்போ எப்படி இருக்கோ இதே ஸ்டேஜில் தான் அந்த காலத்தில் ராஜாவுக்கு வரக்கூடிய வைத்தியர்கள்னால், ராஜ குடும்பத்துக்கு ஒரே ஒரு வைத்தியர் தான் இருப்பார். அவர் தூக்கிட்டு போகிற மருந்து பெட்டி இது மாதிரி இருக்குமா. அதனால தான் இது ராஜ கபோடாசனம்னு வச்சுருக்காங்க. மருந்து பெட்டி ஆசனம். இந்த மருந்தில் எல்லா மருந்தும் இருக்கும். போவார், வைத்தியர் மருந்து கொடுப்பார், வந்துடுவார். அப்போ இந்த கையை பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போகிறது. அந்த மாதிரியாக இருக்கிறதா தான் அந்த மருந்துகளை சாப்பிட்டால் என்னென்ன நோய்களெல்லாம் நீங்குமோ, அதே மாதிரி இந்த ராஜகோபாடத்தை போட்டால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நோய்கள் நீங்கிவிடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இறக்குங்க, நல்ல மூச்சுடுங்க, அப்படியே எழுந்துருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பாருங்கள், நேரே படுங்க. பண்ணுங்க, தலையில் நல்ல கால் வைக்கணும். பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், கை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்.
கால் தலையில் நல்லா படணும். படாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் பட்டுரும். வயதானவர்களுக்கு படாது. யாராவது நாடியும் காலையும் வச்சு கொஞ்ச நாளைக்கு அப்படி நம்ம ஒட்ட வைக்கணும். அப்புறம்தான் அது முழுமையாக அவர்களுக்கு வரும். ராஜ கபோடாசனம். மார்பகம் விரியும், கழுத்தெலும்பு விளையும், முதுகெலும்பு விளையும், முட்டு வளையும். இத்தனை பாகங்கள் இதில் வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இங்கே தலையை வச்சு அங்கே கால் நீட்டு அப்படி திரும்ப. பண்ணு. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்தெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நுரையீரல், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடியது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேராக வந்து உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நேராக வந்து உட்காருங்க. பத்மாசனத்தில் உட்காரு. இன்னும் முன்ன போமா. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. முயன்றாலே உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். அதைத்தான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். 4 சிஸ்டம் வச்சுருக்கிறான். டைஜிக் சிஸ்டம், ரெஸ்பிராரிட்டி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அண்ட் மைண்ட். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இந்த உடலில் 4 கோஷங்களும் சரியாக வேலை செய்கிறதுக்கு ஆசனங்களை பண்ணிட்டோம்னா நம்ம ஆனந்தமய கோஷத்துக்கு போயிடலாங்கிறான். நோயும் கிடையாது, நொடியும் கிடையாது, ஆனந்தமாக வாழலாங்கிறான் நமது முனிவர்கள். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் குறைந்த நேரம் பழகி நீங்கள் ஆரோக்கியமாக உங்கள் உடலை வைத்து கொள்ள வேண்டும், நோய் நொடியின்றி வைத்து கொள்ள வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.